பிரைஸ் லார்ட் பாஸ்டர், உங்க இணைப்பு சரியாக இல்லை. கொஞ்சம் உங்களோட வாய்ஸ் கொஞ்சம் இழுக்கிறது. சரியாக இணைத்து வாருங்கள். ஆமென். உங்களது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே சங்கமம் வானொலிக்கூடாக வார்த்தை வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். எடுத்து வாருங்கள் பாஸ்டர், வெளிச்சத்தை காணாமலா இருக்கின்றோம். ஆமென். எங்களுடைய தேவன் எங்களுக்கு துணையாக இருக்கிற தேவனாக அவர் இருக்கிறார் என்பதை பற்றி பார்க்க போகிறோம். நாங்கள் ஒரு ஜெபத்துடன் ஆரம்பிப்போம். கிருபையும் இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல என்று மனுஷியை துணையாக கொடுத்த எங்கள் தேவனே, நீரே இன்றைக்கு எங்களுக்கு துணையாக பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவராக நீர் எங்களுக்கு வாசம் செய்து உத்தமனுக்கு கற்ற துணையாக எங்களை உத்தமத்துல நடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரும் நாங்கள் ஒவ்வொருவரும் உத்தமமாக நடக்க, உத்தமமாக உம்மை போல இயேசுவை போல் எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும்படியாக ஜெபிக்கிறேன். நீர் துணையாக இருந்து உங்களுடைய வருகையில உங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரம் கருதியற்றதாக நீர் எங்களை காத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறீர். சீர்படுத்துவீர், ஸ்திரப்படுத்துவீர், பலப்படுத்துவீர். எங்களை உங்களுடைய பரம கானான் தேசம் வந்து சேரும் வரைக்கும் எங்கள் ஒவ்வொருவரை நீர் வழி நடத்துவீராக. துதிகான மகிமை ஒன்றான மெய்த்தவனே ஆகிய உமக்கே செலுத்தி என்னுடைய வாயின் வார்த்தைகளும் இருதயத்தின் தியானங்கள் உமக்கு எப்பொழுதும் பிரியமாக இருக்க எங்களோடு இருந்து என்னோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். துதிகான மகிமை ஒன்றான மெய்த்தவனாகிய உமக்கே செலுத்தி ஆண்டவர் என்ற சிலர்வாகிய இயேசு கிறிஸ்துவின் மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லதல்ல, ஏற்ற துணையை அவனுக்கு உண்டாக்குவேன் என்று அப்படியாக ஒரு குடும்பத்தை உருவாக்கி அந்த குடும்பத்தை பழகி பெருகும்படியாக ஆசீர்வதித்த தேவன் தான். முதல் குடும்பமாகி ஆதாமை உருவாக்கி அதன் பின்பாக ஏவாளை உருவாக்கி பாருங்கள், அவர்களை பழகி பெருக செய்த தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், இப்படியாக ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலேயும் பார்க்கும் பொழுது, அப்படியே ஆதாம் சகல அமர்ந்த நெத்திரியை பண்ணினார். அவன் நித்திரை அடைந்தான். அவன் விலா எலும்புகளில் ஒன்றை எடுத்து அந்த இடத்தை சதையினால் அடைத்தார். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷரில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். இப்படியாக ஆதாம் ஏவாளை துணையாக ஒரு கொம்பட்டராக ஹெல்ப்பராக கொடுத்தார். இப்படியாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் இடையே புதிய ஏற்பாட்டில வாழுகிற எனக்கும் உங்களுக்கும் அந்த தேவனே பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவராக எங்களை கொம்பட்டவராக எங்களுக்கு வாசம் செய்கிறார். நாங்கள் தான் அவருடைய ஆலயம். நாங்கள் சபைக்கு ஒவ்வொரு ஆலயங்களும் சபைக்கு போகிறது சபையாக அங்கு நாங்கள் ஒருமனப்பட்டு ஆராதிக்கிறோம். அப்பொழுது அவருடைய பிரசன்னம் இறங்குகிறதாக இருக்கிறது. ஒருமனப்பட்டு அன்றைக்கு பெந்தெகோஸ்தே நாளில ஒருமனப்பட்டு ஒரு இடத்துல கூடியிருந்த ஆராதித்த பொழுது இறங்கின அதே அபிஷேகம் இன்றைக்கும் நாங்கள் ஒருமனப்பட்டு சங்கம ரேடியோவில உங்கள் ஒவ்வொருவரும் அபிஷேகம் பெற்று ஒவ்வொருவரும் நாங்கள் ஒருமனப்பட்டு ஜெபிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒவ்வொருவரை நீர் இழுத்துக் கொள்ளுகிற கிருபையை எங்களுக்கு காண்பிக்கிறீர். இயேசு எப்பொழுது நன்மைகளை செய்கிறவர், நல்லவராக இருக்கிறார். இப்படியாக
ஆதியாகமம் 2:24 இதன் நிமித்தம் புருஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான், அவர்கள் ஒரே மாம்சமாயிருப்பார்கள். தேவனுடைய படைப்பில் ஒரு ஆணையும் பெண்ணையும் படைத்தது அவர்கள் ஒருமனப்பட்டு குடும்பமாக இணைந்து இருக்க வேண்டும். அதே போலதான் நாங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தரோடு இசைத்திருக்கிறவன் கர்த்தரோடு ஆவியில இணைந்திருக்கிறான். இதுதான் ஆவியில நாங்கள் எங்களுடைய ஆவியானவரோடு கர்த்தரை ஆவியானவர் அந்த ஆவியானவரோடு நாங்கள் இருக்கும் பொழுது துதிக்கும் பொழுது அவர் எங்களிடத்துல அவருடைய அபிஷேகத்தை அதிகரித்து தரும் பொழுது பாருங்கள் நாங்கள் அவரை உணர்கிறோம். ஆவியில நாங்கள் இணைந்திருக்க வேண்டும். ஒரு கணவனும் மனைவியும் பாருங்கள் மாம்சத்துல இணைந்திருக்கிறார்கள். பாருங்கள் விபச்சாரம் செய்கிறவர்கள் மாம்சத்துல இணைந்திருக்கிறார்கள். பாருங்கள் நாங்கள் மாம்சத்துல செய்கிறது பாவமாக இருக்கிறது. தேவன் ஒவ்வொருவருக்கும் துணையை கொடுக்கிறவராக இருக்கிறார். விபச்சாரம் செய்யும் பொழுது அந்த மாம்சம் இணைகிறது, அது ஒரு பாவ சரீரமாக இணைகிறது. அது தேவனுக்கு பிரியமில்லாத காரியமாக அது பிசபேசித்த ஆவி விபச்சார ஆவிகளுக்கு ஊடாக அது இணைகிறது. நாங்கள் தேவனோட இணைகிறது மாம்சத்துல இணைவதில்லை, ஆவியில இணைவது. இப்படியாக ஆவியில இணைகிற எங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் நம்முடைய பிள்ளைகளாக எங்களுடைய ஆவிக்குரிய அப்பாவாக எங்களுடைய அப்பா ஆவியானவராக இருக்கிறார் பரலோகத்துல. அவருக்கு உருவம் இல்லை. ஆவியான சாதாரண மனித கண்களினால பார்க்க முடியாது. ஆவிக்குரிய கண்களுக்கூடாக அந்த ஆவியா இருக்கிற தேவனை நாங்கள் உணர முடியும், பார்க்க முடியும். இப்படியான தேவன் தான் எங்களுடைய தேவனாக இருக்கிறார். இப்படியாக அவர் இந்த உலகத்தை படைத்தார். இவ்விதமாக ஆதியாகமம் 2:25 இவ்விதமாக வானமும் பூமியும் அவைகளின் சர்வ சேனையும் உண்டாக்கப்பட்டு தேர்ந்தனர். தேவன் மனிதனுக்கு தேவையான அத்தனை காரியங்களை 5 நாட்களாக உண்டாக்கி 6வது நாள் மனிதனை படைத்து ஆணும் பெண்ணுமாக தனிமையாக இருப்பது நல்லதில்லை, குடும்பமாக வாழ வேண்டும் என்பதற்காக அந்த குடும்பத்தை உருவாக்கி பிள்ளைகளை பெருகி வாழ தேவன் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு உலகத்தை தேவன் படைத்தார். பாவத்தின் விளைவாக இந்த ஆதாம் பாவத்தின் விளைவாக இந்த உலகத்தில பாவம் எங்களுடைய முதல் பெற்றோர் மூலமாக அவருடைய பிள்ளைகள் காயின் ஆபேலை கொல்லுவதை பாருங்கள். பிசாசனுடைய கிரியைகள் திருடுவது, கொல்லுவது, அழிப்பது, மனித குலத்தின் ஆத்துமாவை திருடி விடுகிறதும் அந்த மனிதனை விவசாயிகளாக படைக்கப்பட்ட மனிதனை கொன்று விடுவதுதான் பிசாசனுடைய கிரியை இருக்கிறது. அவன் எப்படி எங்களை கொல்லுவான் என்றால் பாவத்துக்கூடாக சாபத்துக்கூடாக தேவனுக்கும் எங்களுக்கும் புகையை உண்டாக்குறவனாக இருக்கிறான். அவர்கள் தேவன் மேல தேவன் அவனை தள்ளி விட்டதன் நிமித்தம் அவன் ஏஞ்சல்ஸாக இருந்து விழுந்து போனவனாக இருப்பதன் நிமித்தம் அவன் எங்களை பார்க்கும்போது கூட எங்களை தேவசாயராக பார்க்கிறான். இப்படியாக பார்க்கும் பொழுது அவருக்கு கோபம் வருகிறது. நான் தேவனுடைய பிள்ளைகளாக பிசாசை எதிர்த்திருக்கிற வல்லமையை அவர் எங்களுக்கு தந்திருக்கிறார். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான். உங்களோட தேவனுடைய பலம் எங்களுக்கு அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருக்கும் தேவன் பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எங்களுக்கு பலத்தை தருகிற தெய்வமாக இருக்கிறார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும் பொழுது நீங்கள் அந்த பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறீர்கள். பரிசுத்த ஆவியானவருடைய பலம். இன்றைக்கு கிறிஸ்தவனும் ஒரு உலக மனிதனும் யுத்தம் நடக்கும் பொழுது பாருங்கள், கிறிஸ்தவர்கள் ஆவியில நாங்கள் யுத்தம் செய்ய வேண்டும். பரிசுத்த ஆவியானவற்ற உதவியோடு யுத்தம் செய்ய வேண்டும். நாங்கள் மாம்சத்துல யுத்தம் பண்ணுகிறவர்கள் அல்ல. இப்படியாக பாருங்கள், எசேக்கியா ராஜா சொல்லுகிறான் 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல அவனோடு இருக்கிறது மாம்ச புயம்,
நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். பாருங்கள், நாங்கள் மாம்சத்தோடு இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. இந்த போராட்டத்தில வெல்வதற்காக தான் தேவர்களுக்கு இந்த வேதாகமத்தை தந்திருக்கிறார். வார்த்தை கூடாக பிசாசுக்கு எதிர்த்து இருக்கிற வசனங்களுக்கூடாக தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்து, ஞானத்தை புத்தியை அறிவை தந்து, ஆவிகளோடு போராடுகிற போராட்டத்துக்கான வார்த்தையினூடாக ஆவியின் பட்டயத்தை பாருங்கள், ரட்சணியம் என்னும் தலை சிராயையும் இயேசு கிறிஸ்து ஒரு நீதி உள்ள தேவன், நீதியான மார்க்கவசத்தையும் சத்தியம் என்னும் மரக்கட்சியும், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும், சமாதானம் என்னும் பாதரட்சை, சமாதானத்தை தருகிறவர்தான் எங்களுடைய தேவன். ஆவியின் பட்டயம், ஆவியால நாங்கள் யுத்தம் செய்ய வேண்டும். ஆவியின் வசனங்களை கூடாக தேவன் அந்த நேரத்தில் என்ன பேச வேண்டும் என்ற ஆவியின் பட்டயத்தை தருவார். விசுவாசம் என்னும் கேடகத்தை நாங்கள் பிடித்தவர்களாக பாருங்கள். நாங்கள் தாவீது யுத்தம் பண்ண போகும் பொழுது தாவீது கோலியாத்தோடு யுத்தம் பண்ண போகிறான். பாருங்கள், அந்த கோலியாத் தன்னுடைய மாம்ச புயத்தினோடு அவனுடைய உருவம், அவனுடைய பட்டயம், அதோடு அவன் யுத்தம் பண்ண வருகிறான். தாவீது தேவனுடைய ஒன்றான மெய்த்தேவனுடைய பலத்தில ஒரு ஞானத்தை தேவன் கொடுத்து அந்த கூழாங்கல்லின் ஊடாக ஒரு கவனில ஒரு கூழாங்கல்லை வைத்து அடித்ததன் நிமித்தம் சரியாக அந்த நெத்தியில போய் பட்டு அவன் இறந்து போறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. தேவனுடைய ஞானத்தின் கூடாக தேவனை நிந்தித்து வந்தவனை அவன் தன்னுடைய தேவன் கொடுத்த தேவன் அந்த யுத்தத்துல தாவீதுக்கு உதவி செய்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னுடைய வாழ்வில் வருகிற யுத்தங்களுக்கும் நாங்கள் மாம்சத்தோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள் அல்ல, தேவன் எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். நாங்கள் எங்களுடைய யுத்தங்களை தேவனிடத்துல கொடுத்து விட வேண்டும். கொடுத்து விடும் பொழுது அவர் எங்களுக்காக யுத்தம் செய்கிறவராக அவர் இருக்கிறார். பாருங்கள், அவரோடு இருக்கிற அந்த மாம்ச புயம் நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினார். யூதாவின் ராஜாவாகிய எசேக்கியா சொன்ன இந்த வார்த்தைகளின் மேல் ஜனங்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தைகளின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டும். அவர் எங்களுக்கு இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு ஜெயமுள்ள வாழ்வு வாழ்ந்து கிறிஸ்துவாக உயிர்த்தெழுந்தார், அதே போல எங்களையும் கிறிஸ்துவை போல ஒரு ஜெயமுள்ள வாழ்வை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எங்களுக்கு தருகிறவராக இருக்கிறார். ஒரு மரித்தேன், இதோ சதா காலங்கள் உயிரோடு இருக்கிற எங்களுடைய தெய்வம் உயிராக இருக்கிறார், எங்களுடைய தேவன் உயிருள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், இந்த உலக மக்களை பார்க்கும் பொழுது தெளிவாக கூறப்பட்டிருக்கிறது. பாருங்கள், 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 19வது வசனத்தில் இது ஒரு பழைய ஏற்பாட்டு புத்தகமாக இருந்தாலும் தேவன் நேற்று ஒன்றும் மாறாதவராக இருக்கிறார், ஒன்றான மெய்த்தேவன். பாருங்கள், அந்த காலத்திலேயும் இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படியான கைவேலையினால செய்யப்பட்ட தேவர்களை அவர்கள் வழங்கினதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. 2 நாளாகமம் 32ஆம் அதிகாரம் 19வது வசனம் சொல்லுகிறது, மனுஷர் கைவேலையினால் செய்யப்பட்டதும் பூச்சக்கரத்தை ஜனங்களால் தொழுது கொள்ளப்பட்டதுமாயிருக்கிற தேவர்களை குறித்து பேசுகிற எருசலேமின் தேவனை குறித்தும் பேசினார்கள். எங்களுடைய தேவன் உயிருள்ளவர். பாருங்கள், அவருடைய கல்லறை திறந்து வைக்கப்பட்டுள்ளது, உயிரோடு எழுந்தவர். பாருங்கள், அவரை இந்த கைகளினால செய்யப்பட்ட தேவர்களை போல
தேவர்களை குறித்து பேசுகிற பிரகாரமாக எருசலேமின் தேவனையும் தேவன் தான் ஒன்றான தேவன் என்பதை நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த கடைசி காலத்தில அறிந்து கொள்ள வேண்டும். யோவான் 17:3 வசனம் சொல்லுகிறது, ஒன்றான தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்து கொள்வது நித்திய ஜீவன். அந்த நித்திய வாழ்வு, நித்திய வெளிச்சத்திலே, நித்திய காலத்திலே நித்தியமாக வாழுகிற வாழ்வு அந்த இயேசு கிறிஸ்துவிலே இது மட்டும்தான் கிடைக்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், யோவான் 14:6 வசனத்துல நானே இயேசு சொல்லுகிறார், யாருமே சொல்லவில்லை நான் தான் வழி என்று. எந்த மதங்களிலே இயேசுதான் ஒரே ஒருவர் ரட்சகராக உலகத்திலே உள்ள ரட்சிக்கப்படுவதற்கு கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துடைய நாமம். அப்போஸ்தலர் 4:12 சொல்லுகிறது. பாருங்கள், இப்படியாக பூச்சக்கரது ஜனங்களால் தொழுது கொள்ளப்பட்டதுமாயிருக்கிற தேவர்களை குறித்து தேவனை குறித்து பேசினார்கள். தேவன் உண்மை உள்ளவர், அவர் உடனே தண்டனை கொடுக்கிற தேவன் அல்ல, எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் வைத்திருக்கிறார். பாருங்கள், தன்னோட பாவத்துக்கு சாபத்துக்கு தேவனுக்கு விரோதமாக செய்கிற ஒவ்வொரு காரியங்களுக்கும் மனம் திரும்பாத பட்சத்துல நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்துல உங்களுடைய பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்று விட்டால் இயேசு உங்களையும் எல்லாரையும் அவர் பிள்ளைகளாக, தேவனுடைய ஆவிக்குரிய பிள்ளைகளாக உங்கள் அனைவரையும் ஏற்றுக் கொள்ளுகிறார். அவரிடத்துல இயேசு சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிறவர்களை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லி, அவர் ஒருவரையும் தள்ளாத தெய்வமாக இரட்சகராக அவர் இருப்பதை நாங்கள் வேதாகமத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், இப்படியாக 2 நாளாகமம் 32:20 வசனத்துல பாருங்கள், இப்படியாக இதன் நிமித்தம் ராஜாவாகிய எசேக்கியாவும் ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா தீர்க்கதரிசியும் பிரார்த்தித்து வானத்தை நோக்கி அபயமிட்டார்கள். அந்த ஒன்றான மெய்த்தேவன் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி, அவர் பரலோகத்தில் இருக்கிறார். பாருங்கள், வட திசையில இருக்கிறார். அவருடைய சிங்காசனம் தேவாதி தேவனாக, கர்த்தாதி கர்த்தராக, எல்லா தேவர்களிலும் உயர்ந்தவராக, நீதி உள்ளவராக அவர் வட திசையில இருக்கிறார். பாருங்க, ஒரு கொம்பாஸ் வட திசையை காட்டிக் கொண்டிருக்கிறதுதான் தேவன் இருக்கிற இடமாக இருக்கிறது. அவர்கள் இது இப்படியாக பிசாசு அந்த இடத்தை அடைவதற்காக ஏஞ்சல்ஸாக இருந்து பாவம் செய்தது நிமித்தம் தள்ளப்பட்டவன் தேவனுக்கு மேலாக தன்னுடைய சிங்காசனத்தை உயர்த்துவேன் என்ற ஒரு மீட்டிமை பாவத்தை கூட அவன் தள்ளப்பட்டதை நாங்கள் வேதாகமத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நாங்கள் 2 நாளாகமம் 32 21 22 வசனங்களில பார்க்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தரோடு தூதனை அனுப்பினார். அவர்கள் வானத்தை நோக்கி அவர்கள் அபயமிட்ட பொழுது கர்த்தருடைய சேனை வருகிறது. கர்த்தருடைய தூதனை அனுப்புகிறார். கர்த்தரோடு தூதனை அனுப்பினார். அவன் அசீரியருடைய ராஜாவின் பாளையத்தில் உள்ள சகல பராக்கிரமசாலிகளையும் தலைவரையும் சேனாதிபதிகளையும் அதம் பண்ணினான். அப்படியே சைனிகரை செத்த முகமாய் தன் தேசத்துக்கு திரும்பினான். அங்கே அவன் தன் தேவனுடைய கோவிலுக்குள் பிரவேசிக்கிற போது அவனுடைய கற்ப பிறப்பான சிலர் அவனை பட்டயத்தால் வெட்டி போட்டார்கள். இப்படியான தேவன் எங்களுக்காக அவர் யுத்தம் செய்கிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், நாங்கள் மாம்சத்தோடு இரத்தத்தோடு நாங்கள் யுத்தம் பண்ண தேவையில்லை. அவரிடத்துல நாங்கள் கொடுத்து விட்டு யுத்தம் என்னுடையது, வெற்றியை எங்களுக்கு தருகிற தேவன் தான் எங்களுடைய ஒன்றான மெய்த்தேவன். இப்படியாக நாங்கள் 2 நாளாக 32 வசனத்தில் இப்படி கர்த்தர் எசேக்கியாவையும் எருசலேமின் குடிகளையும் அசீரியருடைய ராஜாவாகிய சனகெரிப்பின் கைக்கு மற்ற எல்லாருடைய கைக்கு நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுற்றுப்புறத்தாருக்கு விலக்கி ஆதரித்து நடத்தினார். நாங்கள் இப்படியாக எசேக்கியாவை தேவன் இதற்கு பிற்பாடு சகல ஜாதிகளின் பார்வைக்கு மேன்மைப்பட்டவனாக மாற்றினதை நாங்கள் வேதாகமத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய தேவன் எங்களை கைவிடுகிற தேவன் அல்ல. இதுவரை காத்த எபினேசராக அவர் இருக்கிறார்.
இனியும் காக்கும் யெகோவா ஈரேயாக. அவர்கள் இதுவரை எபிரேச ரகங்களை காத்தார். இனியும் காக்கும் யெகோவா ஈரேயாக இருந்து அவர்களை பரம தேசம் வரைக்கும் அழைத்து செல்லுகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர்களை அபிஷேகித்து அவருடைய ஜீவ புத்தகத்துல அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவருடைய பெயரையும் எழுதி எங்களை அழைத்திருக்கிறார். பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட அபிஷேகத்தை தந்து அந்த பரிசுத்த ஆவியை தந்து பரலோக பிரஜைகளாக எங்களை மாற்றி இருக்கிறார். ஒரு கடவுள் சீட்டை அபிஷேகம் பெற்ற ஒவ்வொரு மகனுக்கும் மகளுக்கும் கொடுத்திருக்கிறார். பரலோக பிரஜைகளாக சிட்டிசன்ஸ் ஆஃப் ஹெவன். பரலோக இது ஒரு பாக்கியமாக இருக்கிறது. இன்றைக்கு பல மக்கள் ஏழை நாடுகளில் இருக்கிற மக்கள் பணக்கார நாடுகளை நோக்கி போய்விட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் நீங்கள் எந்த தேசத்தில இருந்தாலும் எங்களுக்கு நாங்கள் போக வேண்டிய ஒரு ராஜ்யம் அந்த ஒன்றான மெய்த்தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம். மத்தேயு 6:33 சொல்லுகிறது, பரலோக ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், மீதி எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். பாருங்கள், அவரை அறிய அறிய அவர் எங்களை வலது கையை பிடித்து பாருங்கள். நாங்கள் ஏசாயா 41:13 சொல்லுகிறது, உன் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். பாருங்கள், இப்படியான ஒரு இரக்கம் உள்ள தேவன் தான் எங்களுடைய தேவன். வலது கையை பிடித்து பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். இந்த உலகத்தை படைத்த தேவன் எங்களுக்கு தருகிற வார்த்தை, பயப்படாதே, திகையாதே, கலங்காதே. இந்த புஸ்தகம், இந்த வேதாகமம் உன்னுடைய கண்களை விட்டு இருதயத்தை விட்டு பிரியாதிருப்பதாக, இரவும் பகலும் தியானமாயிருப்பாயாக, அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய். யோசுவாவுக்கு இப்படி கட்டளையாக கொடுத்தார். யோசுவா அதன்படி நடந்தான். அவனுடைய வாழ்வில வந்த அத்தனை யுத்தங்களையும் இயேசு அவருக்கு வெற்றி கொடுத்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. உத்தமமாக பின்பற்றும் பொழுது, உத்தமமாக எங்களுடைய வாழ்க்கையை தேவனுடைய வார்த்தைக்கு ஏற்ப நாங்கள் அமைத்துக் கொள்ளும் பொழுது, அவர் எங்களுக்கு துணை நின்று எங்களை அவருடைய ராஜ்யத்தில எந்த எதிரிகள் பிசாசிடத்தில இருந்துதான் எங்களுக்கு தீமைகள் வருகிறது, நன்மைகள் எல்லாம் அந்த ஒன்றான மெய்த்தவனிடத்தில் இருந்தான் வருகிறது. அவர் தீமை ஒரு பொழுதும் ஒருவருக்கும் தீமை செய்வதில்லை. அதை பலர் அறிந்து கொள்ளாமல் இன்றைக்கு மதங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் நினைக்கிறார்கள், மதங்களாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அந்த எருசலேமின் தேவனையும் அவர்கள் மதங்களாக பார்க்கிறார்கள். இதுதான் இன்றைக்கு அவர்கள் வேதாகமத்தை அறியாததன் நிமித்தம், அவருடைய வார்த்தையை அறியாததன் நிமித்தம் அவர்கள் அப்படி செய்கிறார்கள். ஆனால் அவரை அறிய அவர் உங்களுக்கு தரிசனம் தருவார், சொற்பனம் தருவார். வார்த்தையான தேவன் உங்களுக்கு வாழ்வளிக்கிறவராக இருக்கிறார். எசாயா 41:14 யாக்கோபு எனும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று கர்த்தரும் இஸ்ரவேலின் பரிசுத்தருமாகிய உன் மீட்பர் உரைக்கிறார். பயப்படாதே, சிறு கூட்டமாய் இருந்தாலும் நீ பயப்படாதே, எங்களோடு இருக்கிறவர் பெரியவர். பாருங்கள், அந்த எலிசா தீர்க்கதரிசி அவருடைய கேயாசியின் கண்களை திறந்த பொழுது, எங்களோடு இருக்கிறவர்கள் அவர்களோடு இருக்கிறதில் பார்க்க பாருங்கள், யுத்த சேனையாக அவர்கள் இருந்த இடத்தை இந்த உலக இராணுவம் சுற்றினாலும் தேவனுடைய இராணுவம் வந்து அவர்களுக்கு, எலிசாவுக்கு அந்த வேலைக்காரனுக்கு பாதுகாப்பு கொடுத்து அவர்களுக்கு குருட்டாட்டத்தை, அந்த உலக இராணுவத்துக்கு குருட்டாட்டத்தை ஏற்படுத்தி அவர்களை அந்த எல்லை வரைக்கும் கொண்டு போய் விட்டதை நாங்கள் வேதாகமத்துல பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எங்களுடைய தேவன் யுத்தம் பண்ணினால் எதிரிக்கு குருட்டாட்டம் வரும். எதிரி
தங்களுக்குள்ள வெட்டுண்டு விழுவார்கள். பாருங்க, நாங்கள் துதி எடுக்கும் பொழுது அந்த ஒன்றான மெய்த்தேவனிடத்திலிருந்து எங்களுடைய யுத்தத்துக்கு அவரை அழைக்கும் பொழுது அவர்களே தங்களுக்குள் வெட்டுண்டு விழ செய்கிறவர் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், நான் எங்களுடைய யுத்தத்தை தேவன் செய்கிறவராக அவர் இருக்கிறார். இன்றைக்கு மனிதனை நாங்கள் பார்க்கும் பொழுது இந்த மனிதன் ஒரு மண்ணான மனிதன், மதங்களில் வாழுகிற மனிதன் மண்ணோடு மண்ணாக போய்விடுகிறார்கள். சரீர பிரகாரமாக வாழுகிறவர்கள் மண்ணோடு மண்ணாக போகிறார்கள். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக் கொள்கிறவர்கள், இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தாரோ அதே போல நாங்களும் உயிர்த்தெழுந்து எங்களுக்கு ஒரு புதிய சரீரத்தை அந்த ஒன்றான மெய்த்தேவன் தருகிறவராக இருக்கிறார். தந்து எங்களை அவரை நித்திய வாழ்வுக்கு வாழ செய்கிறவர் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், ஏசாயா 51:9 சொல்லுகிறது, இதோ கர்த்தராகிய ஆண்டவர் எனக்கு துணை செய்கிறார், என்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? இதோ அவர்கள் எல்லாரும் ஒரு பணசாவார்கள், பொட்டு அவர்களை இன்றைக்கு மனிதன் மனித பின்பு அவனுடைய உடல் புழுக்களினால அழிக்கப்பட்டு போகிறது. பாருங்கள், உங்களுடைய ஒன்றான மெய்த்து இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அந்த ஒன்றான மெய்த்தவனிடத்துல உங்களுடைய ஆத்மா மறிக்கும் பொழுது, அந்த ஒன்றான மெய்த்தவனிடத்துல உங்களுடைய ஆத்மாவை கொடுக்கும் பொழுது அந்த ஆத்மா தேவனிடத்துல போகிறது, அது ஒரு நித்திய வாழ்வை அடைகிறது. பாருங்கள், அவர் எப்படி இயேசு மரித்து உயிர்த்தெழுந்தாரோ அதே போல எங்களுக்கு புது சரீரத்தை தந்து எங்களை அவருடைய ராஜ்யத்தில வாழ அவர் எங்களுக்கு துணை செய்கிற தேவனாக இருக்கிறார். நாங்கள் ஏசாயா 44:2 பார்க்கும் பொழுது, உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, என் தாசனாகிய யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெசூரனே, பயப்படாதே பயப்படாதே என்று சொல்லி, நாங்கள் பயம் என்பது பிசாசிடத்திலிருந்து வருகிறது. தேவனங்களுக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுக்கிறார். பாருங்கள், பயம் பிசாசு அவனுங்களை பயப்படுத்துவான், கொல்லுவான், அழிப்பான், திருடுவான். ஆனால் எங்களுடைய தேவனுக்கு தான் பலசாலி தேவன் தான், அவர்தான் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவனை விட யோவான் 4:4 சொல்லுகிறது, உலகத்தில் இருப்பவரை விட எங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஒன்றான மெய்த்தேவன் ஆவியானவராக எங்களுக்குள்ள இருக்கிறவர் பெரியவராக இருக்கிறார். இப்படியான பெரியவர் என்பதை நீங்கள் வேதாகமத்தின்படி அறிந்து கொள்ள முடியும். பாருங்கள், வேதாகமத்துல சொல்லப்படுகிறது, ஒரு மரணத்துக்கு காரணம் பிசாசாக இருக்கிறார். ஆதாம் பாவம் செய்ததன் நிமித்தம் அவர்கள் பிசாசுக்கு அடிமைப்பட்டார்கள். முதல் கொலை வருகிறது. பாருங்கள், இப்படியாக அவர்கள் பிசாசு திருவடிக்கு கீழ்ப்படியாத நிமித்தம் இந்த உலகத்தில மரணம் வந்தது. இந்த மரணத்தை வெற்றி சிறந்தவர் இயேசு கிறிஸ்து. மரணத்தின் அதிகாரிகள் சாத்தானே தன்னுடைய மரணத்தினால வெற்றி சிறந்தவர் இயேசு கிறிஸ்து. நாங்கள் இயேசு கிறிஸ்துவின் ரட்சகராக ஏற்றிக்கொண்டு அவருடைய வழியில வாழும் பொழுது நாங்களும் உயிர்த்தெழுந்து அவரோட கூட நித்திய வாழ்வை அவர் தருகிறது தேவனாக அவர் இருக்கிறார். இந்த உலகத்தை பாருங்கள், அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் தான் எங்களுடைய தேவன். யாக்கோபின் தேவன் எங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். யாக்கோபு போராடி ஜெபிக்கும் பொழுது யாக்கோபு அந்த கர்த்தருடைய தூதரிடத்துல உங்களுடைய பெயர் என்ன என்று கேட்கிறான். தேவன் சொல்லுகிறார் ஆசீர்வாதம். அவர்கள் இப்படியாக ஆசீர்வதித்து யாக்கோபு கேட்கிறார், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன். நாங்கள் அவரோடு ஜெபித்து ஆவியில ஜெபிக்கும் பொழுது, போராடி ஜெபிக்கும் பொழுது அவர்களை ஆசீர்வதிக்காமல் விட்டு போக முடியாது. நாங்கள் இப்படியான ஒரு இரக்கம் உள்ள தேவன் தான், எங்களுக்கு தேவைகளை சந்திக்கிற தேவன் தான், எங்களை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம். இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவரையும் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருடைய பிரியம். பாருங்க, நாங்கள் ஆபிரகாமின் சந்ததியினர். இஸ்ரவேலில் வாழுகிற மக்களும் ஆபிரகாமின் சந்ததி.
ஆனால் அவர்கள் இயேசுவை இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. அது ஒரு கவலைக்குரிய விடயம். ஆனாலும் அவர்களும் ஒரு நாள் ரட்சிக்கப்படுவார்கள். பாருங்கள், பிரஜாதியார்கள் இயேசு எழுப்புதல் வரும் பொழுது அவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள். தேவனங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். உன் தகப்பனுடைய தேவனாலே அப்படியாயிற்று. அவர் உனக்கு துணையாயிருப்பார். சர்வ வல்லவராக அப்படியாயிற்று. அவர் உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் பாருங்கள், அவர் மண்டலங்களை திறந்தால்தான் இந்த உலகத்திற்கு மழை வருகிறது. உயர வானத்திலிருந்து உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் பாருங்கள், இந்த பூமிக்கு கீழே ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. பாருங்கள், இந்த ஓயில், கோல்டு, இப்படியான தாது பொருட்கள் எல்லாம் பல நாடுகளில நிலத்துக்கு கீழே இருந்தவர்கள் கொடுக்கிறார்கள். அதற்கு கீழே ஆழத்தில் உண்டாகும் ஆசீர்வாதங்களினாலும் ஸ்தனங்களுக்கும் கற்பங்களுக்கும் உரிய ஆசீர்வாதங்களினாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். பாருங்கள், எங்களுடைய தேவன் நன்மையான ஈவுகளையும் பரிபூரமான வரங்களையும் தருகிற தேவன் தான் எங்களுடைய தேவன். நன்மையை தருகிற தேவன். அவர் பரலோகத்தில் இருந்து எங்களுக்கு எப்பொழுதும் நன்மையை தருகிறவராக இருக்கிறார். நான் உங்களுக்காக ஒரு பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியானவரே நன்றி, பரிசுத்தரே நன்றி, மகிமைக்குரியவரே நன்றி. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேன். உம்மை என்றும் நன்மைகள் செய்பவரே, உண்மையுள்ளவரே, என்றும் நன்மைகள் செய்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேனே. மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, மனிதர் தூற்றும் போது உம்மில் மகிழ செய்பவரே, அதைத்தான் கிடப்பெலன் கொடுத்து தயவாய் அணைப்பவரே. என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யாரென்று நான் அறிவேனே. தனிமை வாட்டும் போது நம் துணையாயிருப்பவரே, தனிமை வாட்டும் போது நம் துணையாயிருப்பவரே. ஆண்டவரே, எங்களுக்கு நாங்கள் தனிமை இல்லை, யாரும் நீங்கள் தனிமை இல்லை, எங்களுக்கு உதவி இல்லை என்று பேசிக்க கூடாது. அவர் தகப்பனாக, தாயாக, என்னென்ன குறைகள் உங்களுக்கு இருக்கிறதோ அத்தனை குறைகளும் இயேசுவாக எங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். தகப்பனாக இருக்கிறார், தாயாக இருக்கிறார், சகோதரனாக இருக்கிறார், சிநேகிதனாக இருக்கிறார். இப்படியான ஒரு நல்ல தேவன் நான் உங்களுக்கு ஜெபிக்கிறேன். இரக்கமும் பரிசுத்தமும் நிறைந்த எங்கள் அன்பு தகப்பனே, நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிற தேவன். மனிதர்கள் கைவிடலாம், ஆனால் நீர் எங்களை கைவிடாதவர், நேற்று ஒன்று மாறாதவர். நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிற கிருபைக்காக மக்கள் நான் இந்த நேரத்தில் ஒவ்வொருவரை நீ துணை இல்லை என்று நினைக்கிற ஒவ்வொருவருக்கு நீர் துணையாக இருப்பீர் என்பது உடைய அபிஷேகத்தை இந்த நேரத்தில் ஊற்றி அவர்கள் அறிய உதவி செய்வீராக.
அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேனா, மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேனா? பொல்லாதவர்களாகிய இந்த உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும் பொழுது நீர் இந்த நேரத்தில் உடைய அபிஷேகத்தை ஊற்றுவீராக. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஒவ்வொருவரை நிரப்புவீராக. அப்படி செய்யறதற்காக நன்றி. ஒவ்வொருவரை நிரப்புறதற்காக நன்றி. ஒவ்வொருவரை நேசிக்கிறதற்காக நன்றி. நீர் இரக்கமுள்ள தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், மனதுருகி அதிசயங்கள் அற்புதங்களை செய்கிற தேவன். திரளான ஜனங்கள், பல நாட்டு மக்கள் உம்மை தேடுகிறார்கள். இந்த நாடுகளில் இருந்து தேடுகிறார்கள். அத்தனை மக்களுக்கு நீர் சமீபமாக இருக்கிற தேவன். தூரத்திற்கும் சமீபத்திற்கு நீரே ஒன்றான மெய்தேவன் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ள நிற்கிற செய்வீராக. ஒவ்வொருவருக்கும் நீர் நன்மைகள் செய்கிறது என்பது ஒவ்வொரு மக்களும் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு துணையாக இருக்கிறது போல ஒவ்வொரு மக்களுக்கு நீர் துணையாக இருந்து எழுப்புதலை காண கிருபை செய்வீராக. புதிகன மகிமை ஒன்றான மெத்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவனையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன்.